السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إن لله أهلين من الناس. قالوا من هم يا رسول الله؟ قال أهل القرآن هم أهل الله وخاصته. ரவாஹு இப்னு மாஜா. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய அன்னாரின் உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்கள் மீதும் தன்னுடைய அளப்பெரும் கிருபையையும் ரஹ்மத்தையும் நிறைவாக நிரப்பமாக வழங்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலான் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருள்மறை அல் குர்ஆன் இருக்கின்றதே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் கண்ணியத்தையும் பெற்றதென்றால், அந்த குர்ஆனோடு எதுவெல்லாம் தொடர்புடையதாக இருக்குமோ அவை அனைத்தும் கண்ணியத்தை பெறும், அந்தஸ்தை பெறும். குர்ஆனோடு தொடர்புடைய ஒவ்வொன்றும் அந்தஸ்தை பெறும் என்பதிலே எவ்வித சந்தேகம் கிடையாது. தமிழிலே ஒரு வாசகம் சொல்வார்கள்: பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அதுபோன்றுதான் குர்ஆனோடு எதுவெல்லாம் சேர்ந்ததோ அவர்களெல்லாம் கண்ணியம் பெற்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியதால் இந்த ரமலானுக்கு கண்ணியம் இன்னும் அதிகமானது. புனிதமான அருள்மறை அல் குர்ஆன் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கப்பட்டதால் அந்த இரவுக்கு இன்னும் கண்ணியம் சேர்த்தது. புனிதமான அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததால் மற்ற மலக்குமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். புனிதமான இந்த குர்ஆன் வறண்டு கிடந்த பூமியாகிய மக்கமா நகரில் இறக்கப்பட்டதால் அந்த பூமி மகத்துவம் வாய்ந்த பூமியாக மாறுகிறது. உலகிலே எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன, பல மொழிகளிலே மக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கியதால் அந்த அரபி மொழிக்கு கண்ணியம் சேர்கிறது. இவ்வுலகில் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அருளப்படாத, வழங்கப்படாத ஒரு வேதம் அருள்மறை அல் குர்ஆன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் இன்னும் மென்மேலும் உயர்கிறது. இவ்வுலகில் தோன்றியது முதல், இந்த உலகம் தோன்றியது முதல் எத்தனையோ சமுதாயத்தினர் உலகத்திலே வந்து சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய இறுதி உம்மத்தாகிய நம்மீது குர்ஆன் அருளப்பட்டதால் இந்த சமுதாயத்திற்கு கண்ணியமும்
இன்னும் அதிகமாக கிடைக்கிறது. அல்லாஹு தாலா முன்பு சென்ற நபிமார்களுக்கு வேதங்களை வழங்கினான், அதே போல அற்புதங்களையும் வழங்கினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் என்னும் வேதத்தை வழங்கினான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கைத்தடியை வழங்கியிருந்தான். அந்த கைத்தடியை கீழே போடுவார்களே ஆனால் அது பாம்பாக உருவெடுக்கும். அவர்களுக்கு வழங்கிய வேதம் வேறு, அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் வேறு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதம் இன்ஜீல். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை பற்றி சொல்லப்படுகின்றது. பார்வையற்ற குருடர்களுக்கு பார்வை கிடைக்க செய்கிற ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தார். இன்னும் தொழுநோயாளிகளை தன் கரத்தால் தொடுவார்களே ஆனால் அவர்களுடைய சருமங்கள் குணமாகி பரிபூர்ணமான நல்ல ஆரோக்கியமான தோளாக அந்த தோள்கள் எல்லாம் மாறி அந்த மனிதன் முழு விதமான பரிபூர்ண ஷிஃபாவை பெறுவார். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் இறந்தவர்களை அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு எழுந்தீர் என்று சொல்வார்களே ஆனால் அவர்கள் எழுந்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் வேறு, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் வேறு. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை வேதமாக மட்டும் வழங்கவில்லை, அதை அற்புதமாகவே வழங்கியிருந்தான். இந்த அற்புதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு மட்டும் நின்று விடவில்லை, மாறாக கியாமத்து வரையிலும் குர்ஆன் அற்புதமாகத்தான் இருக்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் உண்டு, என்னுடைய அற்புதம் அருள்முறை அல் குர்ஆன். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனுக்கும் நாம் அடைந்திருக்கிற இந்த ரமலானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றன. குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் நாம் செய்கின்ற அமல்களில் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது நாம் ஓதுகின்ற குர்ஆன். ஒரு அடியான் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கலாமை அதிகமாக ஓதக்கூடியவனாக இருப்பானோ, அதன்படி அமல் செய்யக்கூடியவனாக இருப்பானோ, அந்த அளவிற்கு அந்த குர்ஆன் மூலம் அந்த அடியான் சிபாரிசை பெறுகிறான். அதே போன்று ரமலானுடைய காலங்களில் நான் நோக்கின்ற நோன்பு சரியான நோன்பாக இருக்குமையானால், பரிபூர்ணமான நோன்பாக இருக்குமையானால், அல்லாஹ் விரும்பிய நோன்பாக இருக்குமையானால், அந்த நோன்பு நாளை மறுமையிலே அந்த அடியானுக்காக நமக்காக சிபாரிசு செய்யும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொல்வார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் ஆப்த் யகூலு ஸியாம் ரப்பி இன்னி மனஅத்துஹு அத்-தஆம வஷ்-ஷஹவாத்தி பின்-நஹார் ஃபஷஃபிஅனி ஃபீஹி வயகூலு அல்-குர்ஆன் மனஅத்துஹு அன்-நௌம பில்-லைல் ஃபஷஃபிஅனி ஃபீஹி ஃபயுஷ்ஃபஆனி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே அடியார்களுக்காக பரிந்து பேசும். நோன்பு அல்லாஹ்விடத்திலே சொல்லும், எனது இரட்சகனே, பகல் காலங்களில் சாப்பிடுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் மனோ இச்சையான காரியங்கள் ஈடுபடுவதை விட்டும் நான் இந்த அடியானை தடுத்திருந்தேன். அவன் அதை என்னை பரிபூர்ணமாக நிறைவேற்றினான். ஆகவே யா அல்லாஹ், இவனுடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே வாதாடும். பிறகு குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சொல்லும், எனது இரட்சகனே, இரவு காலங்களில் தூங்க விடாமல் நான் அவனை தடுத்திருந்தேன், என்னை ஓதிக்கொண்டே இந்த இரவு காலங்களை கழித்துக் கொண்டிருந்தான். ஆகவே இவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை நீ ஏற்றுக்கொள்வாக என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சொல்லும். பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்விரண்டும் சிபாரிசையும் ஏற்று அந்த மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவான் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆக இந்த மானம் இருக்கின்றதே, குர்ஆனை எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஓதுவோமோ
அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும். நம்முடைய முன்னோர்கள் ரமலானுடைய காலங்களில் பல குர்ஆன்கள் நிறைவு செய்தார்கள். ரமலானுடைய காலங்களில் குர்ஆன் ஓதுவதின் மகத்துவத்தை விளங்கி வைத்ததன் காரணமாகத்தான் முழு ரமலானையும் குர்ஆனை கொண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். புனிதமான இந்த ரமலானில் நாம் எந்த அளவிற்கு அதிகமாக குர்ஆனை ஓதுவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய உதவி நாம் கேட்காமலே நம்மை தேடி வரும். சில நேரங்களில் நாம் குர்ஆன் ஓதி கொண்டிருப்போம், அல்லாஹ் இடத்தில் கேட்பதற்கு நேரம் இருக்காது. அந்த அளவிற்கு குர்ஆனில் மூழ்கி போயிருப்போம். குர்ஆனுடைய சுவையை உணர்ந்தவர்கள் அப்படித்தான் ஓதுவார்கள். ஹதீஸிலே வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை குத்ஸியை பற்றி சொல்வார்கள். அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திர்மிதியில வரக்கூடிய ஒரு ரிவாயத், எவருக்கு குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட்டு அவர் என்னிடத்திலே துஆ கேட்பதற்குண்டான நேரம் கிடைக்கவில்லையோ, அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, நான் துஆ கேட்பவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பேனோ அதை விட அதிகமாக நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, குர்ஆனுடைய தொடர்பின் காரணமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எதையும் இழந்து விட முடியாது. மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவார். இதுதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரும் ஒரு பாக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நடிகார்களே, எவர்கள் குர்ஆனுடைய தொடர்போடு அதிகமாக இருப்பார்களோ, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருப்பார்களோ, அவர்களின் கண்ணியத்தை இன்னும் ஒரு படி மேலே சொல்லுவோமேயானால், இவ்வுலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனக்கு பிடித்தமான குடும்பத்தால் இருப்பார்கள். தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய பிள்ளைகள், மனைவி மக்கள், தன்னுடைய சகோதர சகோதரிகள், இவர்களை அதிகம் நேசிப்பார்கள். இவர்களைத்தான் குடும்பத்தார் என்பதாக எண்ணி அவர்களுடைய விஷயத்திலே அதிக கவனம் செலுத்துவார்கள், அக்கறை கொள்வார்கள். இதே போன்று அல்லாஹ்விற்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ் காலு மன்ஹும் யா ரசூலல்லாஹ் கால அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு. நிச்சயமாக அல்லாஹ்விற்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்கள்தான் குர்ஆன் உடையவர்கள், அஹ்லுல் குர்ஆன் வ அஹ்லுல்லாஹி காஸத்துஹு. அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஓதக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள். எண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே நம்மை யாராவது ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது பிரபலமான ஒரு மனிதர் இவர் என்னுடைய நண்பர் என்று சொல்லிவிட்டால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அப்படி இருக்கையில் நம்மை படைத்த ரப்பாகி அல்லாஹ் இந்த மனிதன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்து என்று சொல்வானேயானால் அதை விட ஒரு பாக்கியம் இவ்வுலகிலே வேறு என்ன இருக்க முடியும்? ஆக இதுவெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பெரும் பாக்கியங்களில் ஒன்று. ஆக இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு முடியுமோ அதிகமாக நாம் குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆனை யார் அதை விளங்கி ஓதுவார்களோ அவர்களுடைய உண்மையான தன்மையை அல்லாஹ் எப்படி சொல்வான் தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. உண்மையான முஃமின்கள், அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால்
அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும். இன்னும் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹுடைய அருள்முறை குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்படுமையானால் அவர்களுடைய ஈமான் அதை கேட்டு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பிறகு அல்லாஹ் சொல்வான், அவர்கள்தான் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பார்கள் என்று குர்ஆனுடைய உண்மை தன்மை அல்லாஹ் தஆலா இங்கு விளக்குகிறான். ஆக புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹுடைய உண்மையான அடியார்களாக, அல்லாஹுடைய குடும்பத்தார்களாக யாரையெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்திலே, நர்பாக்கியவான்கள் கூட்டத்திலே நம்மையும் இந்த காணொளிகளை காணுகின்ற நம்ம அனைவர்களையும், உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.